வணக்கம். முதலமைச்சருடைய தனிச் செயலர்களுடைய மாற்றம் தொடர்பான அறிவிப்பு தலைமை செயலாளர் முருகானந்தம் வெளியிட்டிருக்கிறார். ஏற்கனவே முதலமைச்சருடைய முதன்மை செயலராக இருந்த முருகானந்தம் தலைமைச் செயலராக மாற்றம் செய்யப்பட்ட காரணத்தால் அடுத்தடுத்து அந்த 3 இடங்களில் யார் முதன்மை செயலராக தனிச் செயலராக வருவார்கள் என்ற எதிர்பார்ப்பு எழுந்தது. அதற்கான அறிவிப்பு தற்போது அதிகாரப்பூர்வமாக வெளியாக இருக்கிறது. முதன்மை செயலராக நம்பர் 1 கேடரில் உமாநாத் ஐஏஎஸ் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அதே போன்று அவருக்கு அடுத்த இடமாக 2வது இடத்தில் சண்முகம் ஐஏஎஸ் பொறுப்பு ஏற்றிருக்கிறார். 3வது இடத்தில் அனு ஜார்ஜ் பொறுப்பேற்றிருக்கிறார். 3 செயலர்களுடைய நியமனம் அறிவிப்பு என்பது வெளியாக இருக்கிறது. ஏற்கனவே முதலிடத்தில் இருந்த முருகானந்தம் தலைமைச் செயலராக இடமாற்றம் செய்யப்பட்ட காரணத்தால் இந்த மாற்றம் தொடர்பான அறிவிப்பு என்பது வெளியாக இருக்கிறது. அதோடு தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியராக இருந்த லட்சுமிபதி முதலமைச்சருடைய இணை செயலராக இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அதற்கு பிறகு தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியராக இளம் பகவத் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். இப்படியாக இந்த மாற்றங்கள் தொடர்பான அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. ஏற்கனவே தலைமைச் செயலராக இருந்த சிவதாஸ் மீனா அடுத்த மாதத்தினுடைய பணிகாலம் நிறைவேறக்கூடிய சூழ்நிலையில் அதற்கு முன்னதாகவே அவர் வேறு ஒரு பொறுப்புக்கு மாற்றம் செய்யப்பட்டார். அதற்கு பிறகு அதை ஒரு கூடுதலாக இருப்பாரா அல்லது அவருக்கு அந்த தனி பொறுப்பு அது ஒதுக்கப்பட்டு முதலமைச்சருடைய தலைமைச் செயலர் அதாவது தமிழகத்தினுடைய தலைமைச் செயலர் என்பது மாற்றம் வேறு யாராலும் கொண்டு வருவார்கள் என்ற எதிர்பார்ப்பு இருந்தது. அதற்கான விடை அறிவிப்பு என்பது வெளியானது. நேற்று அதற்கு தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியானது. அந்த அறிவிப்பின்படி தமிழக அரசினுடைய தலைமைச் செயலராக முருகானந்தம் ஐஏஎஸ் மாற்றம் செய்யப்பட்டார். அதற்கு பிறகு முதலமைச்சருடைய முதன்மை செயலராக உமாநாத் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். 2ஆம் இடத்தில் சண்முகம் ஐஏஎஸ், அதே போன்று 3ஆம் இடத்தில் அனுஜார்ஜ் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியராக இருந்த லட்சுமிபதி முதலமைச்சருடைய இணை செயலராக மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியராக இளம் பகவத் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான அறிவிப்பு தற்போதைய தலைமை செயலாளர் முருகானந்தம் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்கிறார். ரிதி.